வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி வந்துடுச்சு. தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் இல்லாமலா? ஸோ இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ரெசிப்பியில் மைதா சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இது மகாராஷ்டிராவில் ஷங்கர்பலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிபி. ஆனால் இது வந்து நம்ம ஊர்லேயுமே சின்ன வயசில் நான் கஜிரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ரவையையும் சர்க்கரையும் மிக்சியில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு நீங்கள் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இது கூட மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். கோதுமை மாவு, உப்பு, ஏலக்காய் தூள். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம இது கூட நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கையால் கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த ஈரப்பதம் வந்து மாவில் வரும். நீங்கள் கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் கையில் பிடிச்சா அந்த ஷேப் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ நம்ம இது கூட பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த டோ நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தின்னாக இதை வந்து ஷேப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு நம்ம எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட கஜ்ரா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்பவே சுலபமாக இதை செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு வேளை கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணி கூட இதை செய்யலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவே நன்றி, வணக்கம்.